கோயில்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. அருட்திரு பாலகணபதி சாமிகள். வீட்டை விட்டு வெளியேறி மகானாக திரும்பிய அதிசயம். சாத்தான்குளம் ஜீவசமாதிக்கு படையெடுக்கும் சென்னை பக்தர்கள். கேட்ட வரமளிக்கும் பாலகணபதி சாமிகள். உலகப் பற்றுகளை துரத்தல், மனக்கட்டுப்பாடு, எளிமையான வாழ்க்கை மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக தேடல் ஆகியவை மிக முக்கியமான தகுதிகளாக கருதப்படுகின்றன. சுயநலம், பேராசை, காமம் மற்றும் அகங்காரத்தை முழுமையாக அழித்து நான் யார் என்ற விசாரணையுடன் இறைவழியில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான துறவறத்தை மேற்கொள்வதற்கான தகுதிகள் என்று கூறப்படுகிறது. உலகப் பற்றுகளை தவிர்த்தல் என்ற விதியின்படி குடும்பம், சொத்து மற்றும் உறவுகள் மீதான பற்றை நீக்கி உலகியல் ஆசைகளை துறக்க வேண்டும். அப்படி தனது 36வது வயதில் துறவறத்தில் அதீத நாட்டம் கொண்டு ஆன்மீகப் பணியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள குடும்பம், சொத்து மற்றும் உறவுகள் மீதான பற்றை நீக்கி உலகியல் ஆசைகளை துறந்து வீட்டை விட்டு வெளியேறியவர்தான் அருட்திரு பாலகணபதி சாமிகள். இறைவன் திருவருளால் ராமநாதபுரம் பட்டினம் காத்தான் கிராமத்திற்கு அடுத்து ஒரு ஊர் சாத்தன்குளம். கிபி 1949 வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரத்தில் ஆங்கிலம் 8/4/1949 அருளாளர் சாது வெள்ளைச்சாமி சேர்வை அன்புமயமான ராக்காயி அம்மாளின் திருமகனாக சக்தி சண்முக உபாசகராக ஸ்ரீ பாலகணபதி சாமிகள் அவதரித்தார். பெற்றோர்கள் பாலகணபதி என்ற திருப்பெயரை வைத்தனர். 1976ஆம் ஆண்டு மாதவரம் பால் பனையில் ராதாகிருஷ்ணன் என்ற அன்பர் இல்லத்தில் தான் சாமிகளை தரிசித்தேன். நல்ல தால் சடை, சிவகோலம், அவருடைய கூர்மையான பார்வை, ரொம்ப தெளிவான அவருடைய பேச்சு என்னை மிகவும் கவர்ந்தது. முதல் சந்திப்பிலேயே அவர் என்னை வழி அனுப்பிக்கும் போது அடிக்கடி சந்திப்போம் என்று சொன்னார். அதன் பிறகு அவரை பல கட்டங்களில் நான் சந்திக்க நேர்ந்தது. எங்கள் இல்லத்துக்கு பல முறை ஏராளமான முறை எழுந்திருக்கிறார்கள். பல விஷயங்களை என்னோட விவாதித்திருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். இல்லற வாழ்வில் ஈடுபட்டு பின்னர் ஞானம் பெற்று துறவறம் பூண்ட சித்தர்கள் பலர் தமிழ் மரபில் உள்ளனர். அவர்களில் குடும்ப பொறுப்புகளை கவனித்துக் கொண்டே யோக மார்க்கத்தில் சிறந்து விளங்கிய சில முக்கிய சித்தர்களும் இருந்துள்ளனர். ஆக குடும்ப பொறுப்புகளை கவனித்துக் கொண்டே யோக மார்க்கத்தில் சிறந்து விளங்கிய சாமிகள்தான் அருட்திரு பாலகணபதி சாமிகள். சாமிகளின் மூத்த மகளுக்கு 12 வயது இருக்கும் பொழுது சென்று வருகிறேன் என்று வீட்டை விட்டு வெளியேறியவர் அந்த மூத்த மகளின் திருமண நாளன்றுதான் சாமியார் கோலத்தில் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்படி மூத்த மகளின் திருமணத்திற்கு வந்த அருட்திரு பாலகணபதி சாமிகள் அதன் பின் 4-5 வருடங்களுக்குப் பிறகு
மீண்டும் ஒருமுறை வீட்டிற்கு வந்து அனைவரையும் பார்த்துவிட்டு சென்றுள்ளார். அதன் பிறகு பேரன் பேத்திகளை பார்க்க வேண்டும் என்று தோன்றிய போதெல்லாம் வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார். ஊர் சாத்தாங்க வந்த ஊர் தான். எத்தனை வருஷம் வீட்டை விட்டு போனாரு சாமி? அதுக்கு சொல்ல முடியாது. ஒரு இடத்துக்கு இருந்தாடி வரம் போனவரே வந்துட்டு போயிட்டாரு கோயிலுக்கு. ஆமா, இதான் போனவர் தான். திருப்பதியில விட்டு மார்க்க வந்து கல்யாணம் ஆட்டு முடிச்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாரு? அவர் 2 வருஷம் அந்த பட்டையில கல்யாணம் முடிச்சு ஒரு கடை வந்தார். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா போயிட்டாரு. திரும்பி போயிட்டு நான் 10-12 வயசு இருக்கும்போது போனாரு. அதுக்கு பின்னாடி வந்தது என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கத்தே வந்தாரு. போயிட்டாரு. போயிட்டு அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பின்னாடி வந்து எங்களை பார்த்துட்டு போவார். அப்பதான் எங்களுக்கு தெரியும் அவர் பொன்னியம்மன் கோயில்ல இருக்கோம். அட்ரஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியும். நாங்க 4 பேர். நான் மூப்பு. எனக்கு பிறகு என் தங்கச்சி ஒருத்தி மலேசியாவில் இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு தம்பி ஒருத்தன் மெட்ராஸில் இருக்கான். இங்கே ஒருத்தன் இந்த ஊரில் ஒருத்தன் இருக்கேன், அவன் இப்போ மலேசியாவில் இருக்கேன். துறவரத்திற்கு பின் வீட்டிற்கு வருவதும் செல்வதுமாக இருந்துள்ளாரே தவிர நிரந்தரமாக வீட்டில் தங்கியிருக்கவில்லை என்று கூறுகின்றனர். இல்லற வாழ்வில் அன்புடன் வாழ்ந்து குடும்ப உறுப்பினர்களிடம் மட்டுமன்றி சமூகத்தின் மீதும் அன்பு செலுத்துவதை சித்தர்கள் அறிவுறுத்தினர். குடும்ப பொறுப்புகளை சரிவரச் செய்வது, சமூகத்திற்கு தேவையான வேலைகளை செய்வது போன்றவை சிறந்த தவமாக கருதப்பட்டது. இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை வணங்கியவர் மனைவியோடு வாழ்ந்தாலும் தவத்தை கைவிடாமல் இல்லற நெறியில் சிறந்து விளங்கினார் சித்தர் சிவவாக்கியர். அப்படிப்பட்ட மாபெரும் சித்த புருஷர்களின் வழியில் வந்த அருட்திரு பாலகணபதி சாமிகளும் அவருடைய 2 மகள்கள் மற்றும் 2 மகன்களுக்கும் முருகப்பெருமானின் அருளாசையுடன் அவரே அவர்களுடைய திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்துள்ளார் என்பது அருட்திரு பாலகணபதி சாமிகளின் போற்றுதலுக்குரிய தவமாக பார்க்கப்படுகிறது. தக்க வயதில் மலேசியாவால் தமிழரான உறவுக்கார பெண் ராக்காயி என்பவரை திருமணம் செய்தார். பாலகணபதி ராக்காயி அம்மாளின் இல்லற வாழ்வின் பயனாக முத்தம்மாள், ஜோதிமணி, தட்சிணாமூர்த்தி, மோகன்தாஸ் என்ற 2 மகள்கள் பிறந்தனர். ஒரு நாள் வியாபார சம்பந்தமாக வெளியூர் செல்வதாக சொல்லிவிட்டு திருச்செந்தூர் பயணமானார். முதலாக திருச்செந்தூர் சென்றார். திருச்செந்தூரை அடைந்ததும் இனம் புரியாத பேரானந்தத்தில் மூழ்கினார். 40 நாட்களும் திருச்செந்தூரில் தங்கியிருந்து செந்தில் ஆண்டவரின் பேரருளை, குருமகான் சத்ரு சம்ஹாரமூர்த்தியின் அருளாசியை நிறைய பெற்றார். பிறகு தனது ஊருக்கு திரும்பினார். திருச்செந்தூர் முருகன் அவரது வாழ்வில் அவருக்கு உயிர் துணைவனாக விளங்கினான். அருட்திரு பாலகணபதி சாமிகள் சென்னையில் உள்ள மாதவரம் பொன்னியம்மன் கோவில் பகுதியில் தம்முடைய துறவற வாழ்க்கையை துவங்கி அப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு தம்மால் இயன்ற திருத்தொண்டினை செய்து வந்துள்ளார். ரத்னி சாமியின் கருணையினால் என் வாழ்வில் ஏராளமான மகான்கள் அன்பும் ஆதரவும் கிடைத்தது. அத்தகைய மகான்களில் தலை சிறந்த மகானாக ஸ்ரீ பாலகணபதி சாமிகள் எனக்கு அமைந்தார். ராமநாதபுரம் அருகே சாத்தன்குளம் கிராமத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். இளம் வயதில் உத்தரவோசை மங்கை சிவபெருமானால் ஈர்க்கப்பட்டவர். பாமன் சாமிகள் வழி தோன்றலையா விளங்கிய பாலகணபதி சாமிகள் இல்லற ஞானியாக இருந்து பிறகு துறவரம் மேற்கொண்டவர். பிற்காலத்தில் மாதவரம் பால் பண்ணையில் தங்கி தவம் செய்திருந்தார். தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கெல்லாம் பாமன் சாமிகள் அருளிய சண்முக கவசத்தை தினந்தோறும் படிக்க சொல்வார். இன்றும் அருட்திரு பாலகணபதி சாமிகளின் மீது பற்றுக்கொண்ட எண்ணற்ற சென்னை பக்தர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தான்குளத்தில் அமைந்திருக்கும் அவருடைய ஜீவசமாதிக்கு வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அருட்திரு பாலகணபதி சாமிகள் தம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு துறவற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த அந்த நாள் வரை பிறந்து வளர்ந்து திருமணம் முடித்து 4 பிள்ளைகளுக்கு தந்தையானது என அந்த 36 வருடங்கள் முழுவதும் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில்தான் வசித்து வந்துள்ளார்.
சித்தர்கள் மற்றும் பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொள்வது உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி இறைவனை அடைவதற்கான ஓர் ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான பயிற்சியாகும். முற்காலத்தில் வாகன வசதிகள் இல்லாதபோது சித்தர்கள் இமயமலை முதல் பொதிகைமலை வரை நடந்து சென்று தலங்களை தரிசித்துள்ளனர். அப்படி சென்னையில் உள்ள மாதவரம் பொன்னியம்மன் கோவில் பகுதியில் தம்முடைய துறவற வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த அருட்திரு பாலகணபதி சாமிகள் அவர் நினைக்கின்ற பொழுதெல்லாம் பழனி முருகனைக் காண பாத யாத்திரையாகச் செல்வதை வழக்கமாகக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அருட்திரு பாலகணபதி சாமிகள் துறவரத்தில் ஈடுபட்டு சென்னையில் வசித்ததாகச் சொல்லப்படும் அந்த மாதவரம் பொன்னியம்மன் கோவில் பகுதியானது கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்து 48 கிலோமீட்டர் தூரத்திலும், தாம்பரம் பஸ் நிலையத்திலிருந்து 39 கிலோமீட்டர் தூரத்திலும், கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. சென்னையில் உள்ள மாதவரம் பொன்னியம்மன் கோவில் பகுதியில் தங்கியிருந்த அருட்திரு பாலகணபதி சாமிகள் உபயோகப்படுத்திய கட்டில், பாலகணபதி சாமிகள் பூஜை செய்து வந்த முருகப்பெருமானின் வேல் அனைத்தும் இன்றும் மாதவரம் பொன்னியம்மன் கோவிலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சாமியுடைய காலம் வந்து 74 வந்துட்டு கடைசி வரைக்கும் அங்கே தான் இருக்கும். சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி 15 நாள் கடைசி எங்க இல்லத்தில் தங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அங்கேருந்து கிளம்பி இங்கே சமாதி இங்கே கூட்டுட்டாங்க. இறந்துதான் கொண்டு வந்தாங்க. வந்து தான் போனாரு. வந்துட்டு போயிடுவாரு. வந்து எங்களை பார்த்துட்டு போயிடுவாரு. அப்பவுமே போயிடுவாரு. வர்றாரு, எங்களை பார்த்துட்டு இங்க தங்கி அவரு நிரந்தரமா இருக்கல குடும்பத்துல. போனாதான் அப்போ வந்து எங்களை பார்த்துட்டு போவார். பிள்ளைகளை ஞாபகத்துக்கு, இந்த பேரம்பேத்திகளை எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து எங்களை பார்த்துட்டு போவார். ஆனா 4 பேரையும் எங்களை வந்துதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. சென்னை மாதவரம் பொன்னியம்மன் கோயில் அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருந்தாரு. இப்ப அப்பா அந்த ரூம்பெல்லாம் இருக்கு. ரூம்பு, அப்பா படுத்திருந்த கட்டில் எல்லாமே அங்கே இருக்குது. வேலு பொன்னியம்மன் கோயிலையே இருக்கு. ஆனா எங்க அப்பா சொன்னது, என்னை வந்து மெட்ராஸ்காரங்கள்ட்ட கொடுத்துறாதியே, நீங்க போய் அப்பாவை பார்க்க முடியாது, நீங்க வந்து இங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணி எனக்கு ஒரு சூடங்கிடம் பற்ற வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. உயிரோட விளையாட்டு பிராக்கில் எங்கிட்ட சொன்னது. இன்னும் முடியலைன்னா வருவாங்க. வந்து இந்த துணூறு அதுக்கெல்லாம் பத்தியை பற்ற வச்சு சூடத்தை பற்ற வச்சு எடுத்துட்டு போகுங்க. ஒரு சிலர் வந்து எங்கள் அம்மாட்ட எடுத்து தந்து வாங்கிட்டு போகுங்க. ஆனால் அப்புறம் மறுநாள் 3 நாள் 2 நாள் சென்று வந்து சொல்லிட்டு போங்க, என் பிள்ளைய நடந்துருச்சு, தேவலை காற்று தேவலை அப்படி இப்படின்னு சொல்லுங்க. வேற வந்து வைத்தியமாக எதுவும் அப்பா பண்ணலை. சாமிகள் ஏராளமான நண்பர்களை ஆட்கொண்டு அரவணைத்து அவர்கள் நல்வழி சில வழிகாட்டினார். அவர் வாழ்வில் செந்தில் ஆண்டவனும் பாமன் சாமிகளும் அம்பிகை வராகி தேவியும் செய்த அதிசய அனுபவங்கள் ஏராளம். அவரது அன்பர்கள் அவர்கள் வாழ்வில் கண்டு மகிழ்ந்த அதிசயங்கள் ஏராளம். எல்லோரும் ஈடுபட்டு இருப்பதுவே அல்லால் பேரொன்று அறியேன் பராவரம் என்ற தாய் மனசன் சொல்மொழிக்கு ஏற்றவர்கள் வாழ்ந்தார். 2001ஆம் ஆண்டு சமாதியானதாக சொல்லப்படும் அருட்திரு பாலகணபதி சாமிகளுக்கு சென்னையில் உள்ள மாதவரம் பொன்னியம்மன் கோவில் பகுதியில் மாதந்தோறும் பாராயணம் செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள அருட்திரு பாலகணபதி சாமிகள் ஜீவசமாதி ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக மகா குருபூஜை விழா நடைபெறுகிறது. கணபதி ஹோமம், தேவாரம், திருப்புகழ் பாராயணம், திருவிளக்கு பூஜை மற்றும் மகா தீபாராதனையுடன் நடைபெறும் இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்கின்றனர். 108 திருவிளக்கு பூஜை, மாகேஸ்வர பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்கு 2. அந்த ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனா பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கணும். வந்துன்னா காலையில் 26 வரும். அதுக்கு பின்னாடி M3ன்னு வரும். M3 தலத்தோப்புன்னு வரும். 26 சாத்தான்குளம்னே வரும். இது சாத்தான்குளம் ஊர். அங்கே தான் இறங்கணும். அப்புறம் M3 வரும். அப்புறம் 23 வரும். அப்புறம் 16 வரும். அப்புறம் ஒரு 26 வரும். பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு அடிக்கடி இருக்குது. ஆனால் நம்ம அங்கே ஏறி சாத்தான்குளம்னு சொல்லணும். 1000 மகான்கள் பற்றி ஒரு புத்தகம் போட்டதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஏன் நான் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டார் அந்த புத்தகத்தை. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு. அது எல்லாருக்கும் சாதாரணமாக அமையாது. உங்களுக்கு சாமியே சொல்லுவாங்க, ஒரு பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் ஒருத்தன் மகான்கிட்ட நெருங்க முடியும்.
அதை சிலர் கொஞ்ச காலம் வந்து ஓடிடுவான். கடைசி வரைக்கும் அவனோட நிலையா இருக்கிறான்னு சொன்னா அந்த திருவருள் அடிமருவர். உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலாப் பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப் பொக்கிஷமாக இருக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். அருளாளர்கள் 1000 நூலில் சித்தர்கள், மகான்கள் வண்ணப் புகைப்படங்களுடன் காலப்பெட்டகமாக அருள் நூலாக வந்துள்ளது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.